விஜயகாந்த் வந்து உனக்காக அவர் படம் அவர் செந்தூரபாண்டி பண்ணலைன்னா நீங்கள் வளர்றதுக்கு ரொம்ப தடுமாற்றாமல் இருப்பீங்க. ஒரு பிசி சென்டருக்கு போகிறதுக்கு ஒரு விஜயகாந்த் அவருடைய சப்போர்ட் அன்னைக்கு தேவைப்பட்டது. ஆனால் அவருடைய பையனுக்கு ஒரு படம் பண்ணும்போது எனக்கு தெரியும் அவனுக்கு பூஜை கூட நீங்கள் வரமாட்டேன்ட்டீங்க. நான் தான் புக்கையை கொண்டு கொடுக்க போகிறேன் விஜயகாந்த் வீட்டுக்கு. அப்போ என்னையா விஜய் வரலன்னா அவரு வருமா சரியா அப்படின்ட்டு போறாரு, கோவப்பட்டு போறாரு. விஜய் மீது கோவப்பட்டுட்டாரு. ஆமா, விஜயகாந்த் உயிரோடு இருக்கிறதால அவர் உடம்புக்கு சரியில்லைங்கும் போது ஸ்டாலின் 3 முறை வந்து போய் பார்த்தாரு. ஆமா, ரஜினிகாந்த் போய் பார்த்தாரு. பெரிய பெரிய ஆளுமை உள்ளவங்க எல்லாம் அவரை போய் பார்த்தாங்க. இவர் போய் பார்த்தாரா? பார்க்கல. இவருக்கு தேவைன்னா அதுக்கு தகுந்தவர் எல்லாமே டிராமா பண்ணிக்கிடுவார் சார். எடப்பாடியை போய் பார்க்க போனவர் தானே, அது ஒரு பெரிய குடும்பம் தானே, உங்களுக்கு தெரியும் இல்லையா? எடப்பாடி என்ன கொரோனா காலகட்டத்தில் சார் டிக்கெட்டு 60% 40% தான் ஆடியன்ஸ் விடணும்னு சொல்லும் போது என் படத்துக்கு நீங்க கூடுதல் விடுங்க, மாஸ்டர் படம் போய் அவர்கிட்ட போய் கெஞ்சினது. அப்ப நானும் உண்டு. கலைஞர் ஒரு சட்டத்தை கொண்டு வராரு, டிக்கெட் கட்டணம் குறைச்சா நல்ல பேர் அரசு கிடைக்கணும்னு சொல்லி அவருக்கு டிக்கெட் கட்டணத்தை குறைத்தால் நீங்க குறைக்க கூடாது, நீ வந்து அவர்கிட்ட வந்து ஃபைட் பண்றீங்க, ஏன்னா உங்க சம்பளம் குறைஞ்சிரும் அப்படின்னு. அப்ப உங்களை என்ன வகையில் உள்ள ஒரு சிந்தனையாளர்னு சொல்றது? இந்தியாவிலே யாருக்கும் இவ்வளவு விருப்ப மனு வாங்கலன்னு சொல்லி பண்றீங்க. யார் வாங்கிட்டு போறது விருப்ப மனுக்கெல்லாம்? ரசிகர்கள். செல்ஃபி எடுக்கலாம், போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு அவங்களை ஆசைக்கு தூண்டி விட்டு அவங்கள வர வச்சு அப்பாவி ரசிகர்கள் வந்து ஒருத்தன் அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணியிருந்த திருடிட்டு வந்திருக்கான். சொல்லுவாரு உங்க வேலையை பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன்னு சொல்லி சினிமாவுக்கு அவர் தனியா போயிருவார். விஜய் திருப்பி சினிமாவுக்கு நடிக்க போயிருவார். ஆமா, இதான் நடக்க போகுது. நடக்க போகுது. எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இவ்வளவு உறுதியா 100% பிடிச்சது 100% எங்க பேப்பர் இருந்தா கூட தாங்க எழுதி கையெழுத்து போட்டு தாரேன், அதுதான் செய்வார். லாட்ரி மார்டின் வந்து அரெஸ்டாகி இருக்காரு சார். அந்த பொண்ணு மனநிலை பாதிக்கப்பட்டு அவளுக்கு வந்து ஒரு சென்னைக்கு வருது, அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வராங்க. அந்த இடத்துல இவர் ஏமாற்றி எடுத்து அந்த பெரிய இடம் 10-12 வயசை குறைச்சி சொல்லி அவர் திருமணம் பண்றாரு. எங்க வீட்டில் இருக்க பணத்தை அபகரிக்காக திட்டம் போட்டு உள்ள வந்திருக்காருன்னு சொல்றாரு. எங்க குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உருவாக்கிட்டாருன்னு சொல்றாரு. எங்க அப்பாவுக்கும் எனக்கும் 2 ஆண்டுகள் பேச்சுவார்த்தை இல்லாம ஆக்கிட்டாருன்னு சொல்றாரு. எந்த தொழில் தொடங்கினாலும் அவன் தோல்வியை தான் தழுவான், அவர் அமாவாசைங்கிறாரு. இதை நான் ஆமா, இதை நான் சொல்லவில்லை, அவருடைய மனைவியுடைய சகோதரன் சார்லஸ் மார்டின் சொல்லுகிறார். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. நீ செய்யறது குறைவா இருந்தாலும் அது வெளியே தெரியும் நினைக்கிறீங்க இல்லையா? அதைத்தான் சொல்றேன், நீங்க உண்மையிலேயே செய்யுங்க சார். அந்த உண்மையிலே செய்கிறவங்க கண்டிப்பாக உயர்வாக போயிடுவாங்க சார். காந்தியடிகள் எத்தனையோ அதிகாரம், ஒரு கட்சியில் இல்லை, காந்தியடிகள் ஒரு அதிகாரம் கிடையாது, அவருக்கு பெரிய அரசியல் செல்வாக்கு கிடையாது. ஆனால் இன்னைக்கு வர காந்தியை ஏன் பேசப்படுறோம்? அவர் நியாயத்துக்காக, தர்மத்துக்காக, அஹிம்சைக்காக போராடினார், உண்மைக்காக போராடினார். அவர் இன்னைக்கு வர பேசுகிறோம். இயேசுவை நம்ம இன்னைக்கு வர ஏன் பேசுகிறோம்? சத்தியத்துக்காக போராடினார், உண்மைக்காக போராடினார். 33 வயசில் அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க, கொன்னாங்க. ஆனாலும் இன்று வரை அவரை நம்ம ஏன் பேச, ஒரு மானிடராக பிறந்தவர் தானே, அவரை ஏன் பேசிக்கிட்டு இருக்கோம்? அவர் பெரிய பணக்காரரா, அவர் பெரிய அரசியல்வாதியா, செல்வாக்கு உள்ளவரா, செல்வந்தரா? எதுவுமே கிடையாது. உன் சிந்தனை தான் உன்னை எங்கேயும் கொண்டு போகும். இதில் பெரும் கோடீஸ்வரன் யாரும் இந்த லிஸ்ட்டுக்குள்ள வர முடியாது சார். இந்த இடத்துல விஜய் ஏன் இந்த ஒப்பிட்டு சொல்றீங்க? விஜய் வந்து பிறருக்கு உதவணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் அன்பு செலுத்தணும். யாரையும் ஒருத்தன் கூட இருந்த வேலை பார்த்தவனா இருந்தால் கூட அவனுக்கும் ஒரு மரியாதை கொடுத்து, அவனுக்கும் கஷ்டம்னா அவனுக்கும் உதவணும். உன்னை போல் தன்னை போல் பிறரை நேசி. நீங்கள் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர், அதனால தன்னை போல் பிறரை நேசின்னு சொல்லியிருக்காங்க. அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ பிடி சொல்லும்போது படம் புலி படம் ரிலீஸில் இவ்வளோ சிக்கல்னா என்ன வேதனைப்படுவான்னு, ஏன் வேதனை ஏன் சைட்லேருந்து நீங்கள் யோசிக்கணும். அவருக்கு அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு. நேரம் இல்லை, அது அவருக்கு தெரியல. இனியாவது தெரிஞ்சுக்கிட்டோம் சார், தெரிஞ்சுக்கிடணும்ல. ஒரு தலைவனாக இருக்கவங்களுக்கு தெரியணும் சார். நான் எதுக்கு காந்தியடிகளை சொன்னோம்னா, காந்தியடிகளுக்கு பப்ளிசிட்டி யாரும் பண்ண வேண்டாம், அது என்றைக்கும் இருக்கும். அப்துல் கலாமுக்கு யாரும் பப்ளிசிட்டி பண்ண வேண்டாம், அது என்றைக்கும் இருக்கும். காமராஜருக்கு யாரும் பப்ளிசிட்டி பண்ண வேண்டாம், அந்த இடத்த யாரும் இது பண்ண முடியாது. அன்னை தெரசாவுக்கு யாரும் பப்ளிசிட்டி பண்ண வேண்டாம், அந்த இடம் அப்படி இருக்கும். ஏன்னா அவங்க அன்பையும் தர்மத்தையும் நல்ல சிந்தனையும் தூவிட்டு போனவங்க, அந்த ஒழுக்கத்தை இது பண்ணிட்டு போனவங்க. அது அந்த லிஸ்ட்டில் எம்ஜிஆரையும் சேர்த்துக்கலாம், கலைஞரை சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லாருமே அன்பையும் தர்மத்தையும் போதித்தனால அவங்க அதில் இருப்பாங்க. ஆனால் விஜய், நீங்கள் அதை செய்யுங்கன்னு சொல்கிறேன். அப்படி செய்யலையா? செய்யலை.
ஏன்னா முதல்ல கூட இருக்கவங்களுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க சார், அந்த 10 பேரை முதல்ல சரி பண்ணுங்கள். அப்புறம் ஒரு மாவட்ட செயலாளர் பொருளாளர் அவங்க குடும்பங்களெல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் நாட்டுக்குள்ளே வாங்க சார். புரியுதா சார்? நான் இங்கே இருக்கதே பண்ண மாட்டேன், என் கூட வேலை பார்க்குறவனுக்கு பண்ண மாட்டேன், என் மாவட்ட செயலாளர் எவன் எனக்கு எது நடந்தாலும் போக மாட்டேன். நீங்கள் எதுக்கு ஜெயப்பேர் வீட்டு கல்யாணத்துக்கு போகிறீங்க? உங்களுக்கும் ஜெயப்பேருக்கும் என்ன தொடர்பு? உங்களுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் என்ன தொடர்பு? அப்போ பணக்காரர்கள் செல்வந்தர்கள்னா அவங்க நீங்கள் தேடி போகிறீங்க. நீங்கள் என்னதான் விஜய் வந்து பணக்காரர் வீட்டு குடும்பத்துக்கு தான் போறாருன்னு சொல்றீங்க. ஆனால் விஜய் முதலமைச்சர் ஆகிட்டா மக்களை பற்றி மட்டும் தானே யோசிப்பாரு, மக்களுக்காக செய்யணும் தானே அவர் நினைப்பாரு. என்னங்க இப்போ நீங்கள் யார் வீட்டுக்கும் போக மாட்டீங்க, அப்போ வந்த பிறகு போவார்னா இது என்ன? எங்கள் அப்பா கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாத வைகுண்டம் ஏறி இதை பிடிப்பான மாதிரி ஒரு விளம்பரம் சொன்ன மாதிரி சொல்கிறீங்க. இன்னைக்கு நீங்கள் செய்யுங்க சார், உங்கள்கிட்ட செய்யறதுக்கு சக்தி இருக்குது. பாருங்கள் சார், அவர் ஒரு ஏழை சாதாரண ஒரு ரசிகர் மன்ற வீட்டுக்கு போய் செஞ்சு தரான். காமராஜர் சார் அப்படி போவார். காமராஜர் தன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து கேட்டிருக்கான், கல்யாண கார்டு கொடுத்துருக்கான், ஏன்னா அதுக்காக நான் சிஎம் ஆகுனேன், உன் கல்யாணத்துக்கு வரக்கா சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிட்டார். எப்படிப்பா நீ வந்தான்னு கேட்டிருக்காங்க. நான் வாரேன்னு சொன்னால் நீ ஏதாவது தடப்படாதுன்னு ஒரு செலவு பண்ணிடுவா, அந்த செலவு பண்ணி ஒன்றை நான் ஏழையாக்க விரும்பலைன்னு சொல்லியிருக்காரு. எப்படி தர்ம சிந்தனை பாருங்கள். அதனால தான் சார் காமராஜர் இன்னைக்கும் இருக்கார், பெருந்தலைவராக சொல்கிறோம். சிந்தனைகள் அப்படி இருக்கணும். ஆனால் அனிதா வீட்டு மரணத்தில் நைட்டோட நைட்டாக விஜய் போயிட்டு வந்தார்ல, அது போதுமா? ஒரு அனிதா வீட்டுக்கு போனா, இப்போ ஒரு அந்த பையன் ஒரு அவங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், சேலத்தில் இறந்தாமல பாவம். சரி, மதுரையில் ஒரு பையன் இறந்தாமல்ல, அதாவது உங்களுக்கு கட் அவுட்டுக்கு வச்சுக்கிட்டு இருக்கும்போதே கரண்ட் ஷாக் அடிச்சு செத்தாமல்ல, ஏன் அவன் வீட்டுக்கு போகல? பக்கம் தானே அதில் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில். அதுக்கும் 1 hour ஆகும் போகிறதுக்கு. ஏன் போக மாட்டாங்க? போகல, நீங்கள் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு. எதுக்கு நீங்கள் அனிதா வீட்டுக்கு போகலான்னு உங்களை யார் கேட்குறா? அது அந்த பொம்பளை தற்கொலை பண்ணியிருக்கேன், எதுக்கோ பண்ணியிருக்கேன், என்ன காரணம் என்னன்னு தெரியாது. அங்கே பப்ளிசிட்டி ஆகுதுன்னு உடனே அங்கே போய் அழுதுகிட்டு இருக்கீங்க. ஏன் அழணும் அங்கே போய்? நான் உங்களுடைய ஆட்களுக்கு ஒன்று இறப்பு, ஒரு ஜெயசீலன் இறந்து போனார் இல்லையா, உங்கள் மாநில தலைவராக இருந்தவர், உங்கள்கிட்ட 20 ஆண்டுகளை உழைச்சவர் தானே, அவர் இறப்புக்கு நீங்கள் ஏன் போகல? கேட்குறேன் சார், பதில் சொல்லுங்கள். நீங்கள் போக மாட்டீங்க, அதுக்கெல்லாம் போக மாட்டாரு. அங்கே போகிறனால இவருக்கு என்ன நினைச்சிட்டு இருப்பாரு சார், வேற என்ன? ஓ, நம்ம அங்கே போகிற நமக்கு என்ன லாபம்? அதான் ஜெயசீலன் என்ன தவறு பண்ணியிருக்கட்டும் சார், அவர் வீட்டுக்கு போகணுமா போட்டோமா? எந்த ஒரு ஜெயசீலன்? திருவெட்டியூர். சென்னை தானா? ஆமாம். நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா சார், நீங்கள் வந்து உங்களுக்கு கூட இருந்தவங்க சாதாரண ஆட்கள் ஒரு ப்ரொடியூசர் வீட்டுக்கு போக மாட்டீங்க. நான் நாகிரெட்டி பையன் இறந்தார் இல்லையா, உங்களை வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசர் இல்லையா, அவர் வீட்டுக்கு போனீங்களா? போகலையா விஜய்? போகல. காவலன் படம் எடுத்த ப்ரொடியூசர், அவர் வீட்டுக்கு போனீங்களா? போகல. ஆனால் விஜயகாந்த் இறப்புக்கு வந்தார், ஆனால் அவர் மீது செருப்பணம் தூக்கி வீசப்பட்டுச்சு. நான் அந்த இடத்துல இருந்தேன் சார். அதெல்லாம் நிறைய கிறிஸ்டி சார், நிறைய சொன்னோம்னா உங்களுக்கு நிறைய ஃபுட்டேஜ். பரவாயில்ல, சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்க சார். ஒரு விஜயகாந்த் வந்து உனக்காக அவர் படம் அவர் செந்தூர பாண்டி பண்ணலைன்னா நீங்கள் வளர்றதுக்கு ரொம்ப தடுமாற்றமாக இருப்பீங்க. ஒரு பிசி சென்டருக்கு போகிறதுக்கு ஒரு விஜயகாந்த் அவருடைய சப்போர்ட் அன்னைக்கு தேவைப்பட்டது. ஆனால் அவருடைய பையனுக்கு ஒரு படம் பண்ணும்போது எனக்கு தெரியும், அவனுக்கு பூஜை கூட நீங்கள் வரமாட்டேன்ட்டீங்க. சண்முக பாண்டியன் விஜய் கூப்பிட்டாங்களா? விஜய் கூப்பிட்டாங்க, எனக்கு தெரியும். நான் தான் போய் விஜயகாந்த் சார் கூப்பிட்டாரா? விஜயகாந்த் சாரே கூப்பிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நான் தான் பொக்கையை கொண்டு கொடுக்க போகிறேன் விஜயகாந்த் வீட்டுக்கு. அப்போ என்னையா விஜய் வரலன்னா அவர் வருமா, சரியா அப்படின்ட்டு போறாரு, கோவப்பட்டு போறாரு. ஓ, விஜயகாந்த் விஜய் மீது கோவப்பட்டுட்டாரு. ஆமா, அந்த சண்முக பாண்டியோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு. ஓ, அப்போ அவங்களுடைய ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு போக மாட்டீங்க, அவங்களுடைய இது பண்ணக்கு போக மாட்டீங்க. நான் என்ன சொல்லணும் சார், உங்களுக்கு உதவுனவங்களை பற்றி நீங்க கொஞ்சமாவது கரிசனம் வைக்கணும். விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவரா இருந்தவர், அவருடைய பையன் விஜயகாந்த் முக்கியமான தமிழ் ஆளு. அவரே கூப்பிட்டு இருக்காரு, அவருடைய விழாவுக்கே வரல. விஜய் போலன்னா என்ன, அது எப்படி எடுத்துக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்னா அவர் யாருக்கும் போக மாட்டார் சார். அவர் தன்னைத்தானே ஒரு பெரிய இதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. இப்போ அப்பவே நினைச்சிட்டாரு. அவர் யாருக்கும் அந்த இதெல்லாம் கொடுக்க நோ சென்டிமெண்ட் சார். அதுக்கும் விஜயகாந்த் இறப்புல விஜய் மீது செருப்பு தூக்கி போட்டதுக்கு என்ன, அது அவர் மேல உள்ள வெறுப்பா இருந்திருக்கலாம். இவர் வந்து விஜயகாந்த் உயிரோடு இருக்கிறவரை அவர் உடம்புக்கு சரியில்லைங்கும் போது ஸ்டாலின் 3 முறை வந்து போய் பார்த்தாரு. ஆமா, ரஜினிகாந்த் போய் பார்த்தாரு, பெரிய பெரிய ஆளுமை உள்ளவங்க எல்லாம் அவரை வந்து போய் பார்த்தாங்க. இவர் போய் பார்த்தாரா? பார்க்கல. இவருக்கு தேவைன்னா அதுக்கு தகுந்தாரு எல்லாமே டிராமா பண்ணிக்கிடுவார் சார். தேவைன்னா போய் வீட்டில் போய் மலர் தூவ போவார். ஏன்னா விஜயகாந்த் அந்த ஒரு படத்தில் யூஸ் பண்ணுறாருன்னு உடனே அங்கே வீட்டுக்கு போகிறாரு. தப்பாக வந்துடும், நாளைக்கு ஏதாவது நமக்கு எதிராக இது பண்ணிடுவாங்க பயத்தில் போகிறாரு. செந்தூர பாண்டி இல்லை, இப்போ ஒரு படத்தில் அவரை விஜயகாந்த் இது பண்ணாங்களே, இது என்ன இது லியோ கோட் படத்துலையா, அப்போ நமக்கு எதிராக ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம் உள்ள வரும்போது அங்கே போவார் சார். கோட் படம் அவருக்கு கமிட்மெண்ட்டோ பயமோ வந்துட்டுனா போயிடுவார் சார். அது சிஎம் ஜெயலலிதா பார்க்க போனாலும் அவருக்கு பயம் வந்துட்டுனா ஜெயலலிதா எங்கே இருந்தாலும் போய் பார்க்க போயிடுவார். எடப்பாடியே போய் பார்க்க போனவர் தானே, அது ஒரு பெரிய குடும்பம் தானே, உங்களுக்கு தெரியும் இல்லையா?
எடப்பாடி என்ன இதுக்கு கொரோனா காலகட்டத்தில் சார் டிக்கெட்டு 60% 40% தான் ஆடியன்ஸ் விடணும்னு சொல்லும்போது என் படத்துக்கு நீங்கள் கூடுதல் விடுங்க, மாஸ்டர் படம் போய் அவர்கிட்ட போய் கெஞ்சினது அப்போ நானும் உண்டு. நம்ம மினிஸ்டர் வேலுமணி சார் மூலமாக, வீரமணி அண்ணன் மூலமாக நம்ம போய் அவரை போய் பார்த்து அவர் பெருந்தன்மையோட பண்ண தானே செய்தாங்க எல்லாம். சார் மற்றவங்க கிட்ட இவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்குவார், இவருக்கு தேவைன்னா போயிடுவார் சார், பயந்து அப்படியே பாம்போல நிற்பார் சார், அப்படியே நிற்பார், அதை வாங்கிட்டு வந்துடுவார். எதுக்காக போனாரோ அதை வாங்கிட்டு வந்துடுவார். இப்போ பாருங்க, சரி விஜய் வந்துட்டாருன்னா கொடுக்கதான் செய்வாங்க. நீங்கள் அதாவது கொரோனா தொற்று பரவக்கூடாதுங்கிறக்காக அவங்க ஒரு சட்டம் போட்டால் அந்த சட்டத்தை நீங்கள் தான் மீறுறீங்க. விஜய் சொல்கிறீங்க, விஜய் தானே, இதெல்லாம் ஏன் ஒளிவு மறைவு என்ன இருக்குது? இதெல்லாம் நடந்த உண்மைகள். அப்போ நீங்கள் பேப்பர்லாம் பார்த்துருக்கீங்க, எடப்பாடியாரை போய் பார்த்தாரு செய்தாருன்னு. அப்போ அதனுடைய அரசாங்கம் நாடு முழுக்க ஒரு சட்டத்தை போட்டாலும் நீங்கள் சட்டத்தை மீறுகிறீர்கள். அங்கே எனக்கு பண்ணித்தாங்க, நாடு முழுக்க ஒரு சட்டம், எப்படி கலைஞர் ஒரு சட்டத்தை கொண்டு வராரு, டிக்கெட் கட்டணம் குறைச்சா நல்ல பேர் அரசு கிடைக்கணும்னு சொல்லி அவருக்கு டிக்கெட் கட்டணத்தை குறைத்தால் நீங்கள் குறைக்கக்கூடாது, நீ அவர்கிட்ட ஃபைட் பண்ணுறீங்க, ஏன்னா உங்கள் சம்பளம் குறைஞ்சிரும் அப்படின்னு. அப்போ உங்களை என்ன வகையில் உள்ள ஒரு சிந்தனையாளர்னு சொல்கிறது? நீங்களே முடிவெடுங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த ரசிகர்கள்லாம் புரிஞ்சுக்கிடணும். ஒரு ரசிகர்களுக்கு எதிராகவே நடக்கக்கூடியவர் தான் விஜய்ங்கிறத ரசிகர்கள் மேலே புரிஞ்சுக்கிடணும். இதில் ஏதாவது பொய் புரட்டு இருந்தால் என்கிட்ட பேச சொல்லுங்க. யாரையா சினிமாவில் நான் பார்க்காத காசா, நான் ஆட்சிக்கு வந்து நான் ஊழல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் ரோல்ஸ் ராய்ஸ் காரு, அதான் ரோல்ஸ் ராய் கார்ஸை விடுங்க சார், முதல்ல டிக்கெட்டு கட்டணத்தை எதுக்கு ஒரு 100 ரூபா 200 ரூபா கட்டணும்? ஒரு பாவங்கள் முதல் படம் பார்க்க வரவங்களும் யார்? அம்பானி வீட்டு பிள்ளைகளும், அதானி வீட்டு பிள்ளைகளும், கலாநிதி மாறன் வீட்டு பிள்ளைகள், பணக்காரங்களாக வருவாங்க, உடையார் வீட்டு பிள்ளைகளுமா வருவாங்க. ஒரு சாதாரண தினக்கூலிகள், ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குறவன், ஒரு மெக்கானிக்கல், ஒரு சாதாரண ஆட்கள் விஜய் ரசிகர்களாக இருந்து வருவாங்க சார். அவங்ககிட்ட 2000 ரூபா வாங்குறவன், 3000 ரூபா பண்ணுறவன், அது பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கண்டிக்கவே இல்லை. கண்டிக்கணும் இல்லை, பண்ணவே கூடாதுன்னு சொல்லுங்கள். என் சம்பளத்திலேருந்து கூட எடுத்துக்கிடுங்க. நான் 200 கோடி வாங்குறோம் இல்லையா, உச்சத்தில் இந்தியாவிலே நான் தானே அதிக சம்பளம் வாங்குறேன்னு சொல்கிறீங்களா? என் சம்பளத்திலேருந்து 10 கோடி போனாலும் பரவாயில்லை, என் ரசிகர்களிடம் டிக்கெட் விலையை உயர்த்தக்கூடாதுன்னு இன்றைக்கி சொல்லுங்கள். என்ன அரசு நிர்ணயித்த டிக்கெட்டோ அதுக்கு தான் டிக்கெட் கொடுக்கப்பட வேண்டும், அதுதான் விற்கப்பட வேண்டும், அதுக்கு தான் உள்ளே வர வேண்டும் துணிச்சல சொல்லுங்க பார்ப்போம். பலரும் கேள்வி கேட்குறாங்க இல்லையா, நீங்கள் ஊழல் இங்கேருந்து கொண்டு வாங்க சார், இங்கே ஊழல் தானே. இதுக்கு பேர் என்ன சார்? 100 ரூபா டிக்கெட் 3000 ரூபாய்க்கு வாங்கினா அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறேன். ஊழல் தான், ஊழல் தானே. அப்போ உன் ரசிகர்களே ஊழல்வாதிகளாக ஆக்கிட்டு இருக்க, லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்புன்னு சொல்கிறீங்க. இங்கே ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? சரி, இதை விட்டுருவோம். நீங்கள் இன்னைக்கு ஒரு பையன் நான் சொல்கிறேன், இவ்வளோ பேரை நாங்கள் 1 லட்சம் பேருக்கு இது கொடுத்துட்டோம், விருப்ப மனு கூட்டம், இந்தியாவிலே யாருக்கும் இவ்வளோ விருப்ப மனு வாங்கலைன்னு சொல்லி பண்ணுறீங்க. யார் வாங்கிட்டு போகிறது விருப்ப மனுக்கெல்லாம்? ரசிகர்கள். இல்லை செல்ஃபி எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு அவங்கள ஆசைக்கு தூண்டி விட்டு அவங்கள வர வச்சு, அப்பாவி ரசிகர்கள் ஒருத்தன் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்த திருடிட்டு வந்திருக்கான். அவன் சார், அவன் திருடிட்டு தான் சார் வருவான். அவன் ஒரு சாதாரண ஒரு ரசிகன், ஒரு படிச்சுட்டு இருக்க பையன்கிட்ட எங்கேருந்து பணம் இருக்கும்? அவன் திருடிட்டு தானே வருவான். ஒரு படம் பார்க்க வராங்க சார், முதல் நாள் படம் பார்க்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வராங்கிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது பணம்? படிக்கிற பையன்ட்ட எப்படி பணம் வரும்? அப்பாவுக்கு பாக்கெட்டுக்குள்ளே தானே கை வைப்பான், திருட தானே செய்வான். இல்லை அம்மாவுக்கு பக்கரைக்குள்ள இருந்து தானே எடுப்பான், இல்லை வேற எங்கேயாவது திருடிட்டு தானே வரணும். காசு அவனுக்கு ஏது? நீங்கள் அதைத்தான் சிந்திக்க வேண்டும். என் படம் பார்க்க வரோம் சாமானியன், ஒரு கூலி தொழிலாளி, அன்னாடங்காட்சி, ஒரு ஏழை மாணவன், அவன் தான் நம்மளை ஆசைப்பட்டு படம் பார்க்க வாரான், அவன் பாக்கெட்டுக்குள்ள நம்ம கை வைக்கக்கூடாது. அது பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி சார். அவன் பாக்கெட்டுக்குள்ள நம்ம கை வச்சிடக்கூடாது. என் பணம் 10 கோடி போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு கட்டணம் நீங்கள் குறைச்சி கொடுக்க வேண்டாம். என்ன கட்டணமோ அந்த கட்டணத்துக்கு தான் டிக்கெட் கொடுக்கணும். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நல்ல அறிவுபூர்வமாக சிந்திச்சா தான் சார் இதெல்லாம் தெரியும். 200 கோடி வாங்குறீங்க, 190 கோடி ஆகட்டும். நடிகராக இருக்கும்போது விஜய் இப்படி ரசிகர்களை பற்றி கவலைப்படலை, ரசிகர்களை பற்றி யோசிக்கல. முதலமைச்சர் ஆகி அவர் என்ன எதையும் யோசிக்க போறாரு கேட்குறீங்களா? எதுவுமே யோசிக்க மாட்டார். அவர் இப்போ இதை வச்சுட்டு இந்த பேக்ரவுண்ட் இருக்குது, எனக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு ஏதாவது 4 எம்எல்ஏக்கள் வந்தால் கூட அதையும் விரை பேசி இல்லை அரசியலை விட்டு அவர் போயிடுவார் சார். ஒரு நாள் இந்த இவங்களெல்லாம் பாவம் அப்பாவிகள் எல்லாம் செலவு பண்ணவங்களாம் நடு ரோட்டில் விட்டுட்டு அவர் தப்பிச்சு எங்கேயாவது போயிடுவார் சார். எதை வச்சு தப்பிச்சு எங்கேயாவது போயிடுவார் சார். நான் தான் சொல்கிறேன்ல, அதான் போயிடுவாரு. அவருக்கு பயம், அதாவது அவருக்கு என்னன்னா தோல்வி பிடிக்காது, யாரை பார்த்தாலும் பயப்படுவார். பாக்குக்கு தான் சவால், அந்த 10 நிமிஷம் தான் சவால் விட்டு பேசுவார். பேசிட்டு பார்ப்போம், யார்கிட்ட ஏற்று நின்று பேசிட்டு பார்ப்போம்.
புலி படம் தோத்தாலுமே விஜய் படம் தான் தோத்துச்சுன்னு சொல்லுவாங்க. பிடி செல்வகுமார் படம் தோத்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. தாவேகா ஒரு கட்சியில ஒரு தொகுதியில போட்டிட்டு அவர் வேட்பாளர் தோத்தா கூட விஜய் கட்சி தாவேகா தான் தோத்துருச்சுமாங்க, சுரேஷ் தோத்துட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க. இல்ல சார், அது தோல்வி தானே சார், பணத்தை இழந்தது தானே. ஒவ்வொரு ரசிகனும் பணத்தை இழந்துட்டாங்க. இதுக்காக தோத்துட்டு போய் விஜய் வெளிநாட்டு ஓடி போயிடுவான்னு சொல்றதெல்லாம் அபத்தமா இல்லையா? ஓடி போயிடலாம். அவன் இழந்த பிறகு அவனை சந்திக்க மாட்டார் சார். அவர் வெளியே வேணா போகாமல் இருக்கட்டும், யாருமே சந்திக்க மாட்டார். அவர் அப்படியே ஒதுங்கிடுவார். உடனே வெளிநாட்டு போவார். இல்லை நான் என்னுடைய தமிழ்நாட்டை விட்டு விஜய் போயிடுவார். இல்லை, அவர் என்ன சொல்லுவார், உங்கள் வேலையை பாருங்க, என் வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்லி சினிமாவுக்கு அவர் தனியாக போயிடுவார். விஜய் திருப்பி சினிமாவுக்கு நடிக்க போயிடுவார். ஆமாம், இதான் நடக்க போகுது. எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இவ்வளவு உறுதியா 100% ப்ரிடிக்ட் 100% எங்கே பேப்பர் இருந்தா கூட தாங்க வெளியே கையெழுத்து போட்டு தாரேன், அதுதான் செய்வார். விஜய் மீண்டும் நடிக்க வந்துடுவார். மீண்டும் நடிக்க வருவார். நீங்க இதே பேட்டி திரும்ப அப்போ கேளுங்க, நான் சொல்றேன். நீங்க ஒரு 6 மாசம் கழிச்சு கேளுங்க, அப்போ அவர் மீண்டும் நடிக்க வந்திருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்ப ஜனநாயகன் விஜய்க்கு கடைசி படம் கிடையாது. கடைசி படம் கிடையாது. அவர் கூட இருந்தவங்களே நடிகர்கள்ட்டெல்லாம் பேசியிருக்காரு. அவங்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பாப்போம், இல்லைன்னா நம்ம அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. பாப்போம், அரசியல் செட் ஆகலாட்டி திருப்பி படத்துக்கு வந்துடலான்னு. ஆமா. ஆனா விஜய் ரசிகர்கள்லாம் வெறித்தனமா திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை வெறித்தனமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு கொஞ்சம் அதான் சொல்றோம்ல, வேலைக்கு ஆள் வச்சிருக்காரு. அவரு ஆதவ கொஞ்சம் வேலைக்கு வச்சுட்டு இந்த போலி ஐடிகளெல்லாம் உருவாக்கி பிறரை திட்டுறதுக்கும், ஒரு பொம்பளை பேசுனா அந்த பொம்பளைய கமெண்ட் பண்றதுக்கும், இதெல்லாம் ஒரு அரசியல் நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கணும் சார். யாரையும் நீங்கள் சட்டப்படக்கூடாது. அவங்க எதிர்த்து பேசினா கூட நம்ம நாகரிகமாக சொல்லணும், நாகரிகமாக நடக்கணும். பொது வெளிகளில் நம்ம கத்தக்கூடாது, யாரையும் சண்டை சச்சரவு உருவாகிற மாதிரி பண்ணக்கூடாது, பண்பாடை வளர்த்துக்கணும், கல்ச்சர். நீங்கள் சொன்ன நான் நம்பலை சார். நீங்கள் விஜய் திருப்பி ஜனநாயகம் அப்புறம் திருப்பி நடிக்க வந்துடுவார், எலெக்ஷனுக்கு அப்புறம் திருப்பி நடிக்க வந்துடுவார்னு சொல்றீங்க, நான் நம்பலை. ஏன்னா ஒன்று டிஎம்கேவே தீய சக்தி, தாவேக்காவை தூய சக்திங்கிறாரு. டிஎம்கேக்கும் தாவேக்காவுக்கும் நடுவில் தான் போட்டிங்கிறாரு. டிவிகே விசஸ் டிஎம்கேங்கிறாரு. வார்த்தைக்கு வார்த்தை டிஎம்கேவை அட்டாக் பண்ணிட்டே இருக்காரு. டிஎம்கேவோட பாப்புலாரிட்டியை குறைச்சிக்கிட்டே இருக்காரு. இவ்வளோ ஸ்ட்ராங்கா திமுகவை எதிர்த்துட்டு அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு திருப்பி நடிக்க போயிட்டா என்ன சார் ஆகும்? விஜயோட என்ன ஆகும்? அவர் நடிக்க போயிட்டாரு, அவ்வளவுதான். வேற என்ன ஆயிட போகுது அவருக்கு என்ன சார் ஆயிட போகுது? இவ்வளோ அரசியல் எதிர்ப்பை காட்டிட்டு திருப்பி நடிக்க போனா அவர் என்ன பண்ண முடியும்? சம்பளம் வாங்குவாரு, வேற என்ன பண்ண முடியும்? இப்ப ஜனநாயகன் படமே அரசியலுக்கு வந்ததுனால வெளியில வரல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் முடக்கிடுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் முடக்கல, ஸ்டேட் கவர்மெண்ட் முடக்கல. அவங்க அதை சரியா பண்ணல, கையாள தெரியவில்லை, அவ்வளவுதான். கரெக்டா புரிஞ்சுக்கணும். கையாள ஒரு சென்சாருக்குன்னு ஒரு பைலா இருக்கு. அதன்படி நான் படம் எடுத்தாலும் சரி, அது சிஎம் எடுத்தாலும் சரி, அது எதிர்கட்சிகள் எடுத்தாலும் சரி, அதை கரெக்டாக பண்ணால். இப்போ பரசக்திக்கு ஏன் கொடுத்தாங்க? சென்சார் கொடுத்தாங்கல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கும் ஆகாதுல்ல, ஏன் கொடுத்தாங்க? அதை முறையாக நீங்கள் கையாளணும் சார். அது பார்க்குறது ஒரு 5-6 பேர் இங்கே உள்ளவங்க தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்குன்னா அந்த கேள்விக்கு பதில் நீங்கள் கொடுக்கணும். அந்த இடத்துல அவங்க தான் ராஜா. சென்சாரை பொறுத்தவரை படம் பார்க்குற அந்த 5 பேர் தான் அங்கே ரூல் பண்ணுறவங்க. அவங்களுக்கு என்ன தேவை அதை நீங்கள் செய்யணும். அவங்கள நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு அவங்கள எதிர்க்கிறதோ யூகோ பண்ணுறதோ அவங்க கூட ஃபைட் பண்ணுறதோ பண்ணால் படத்துக்கு பிரச்சனை தான் வரும். விஜய் திருப்பி நடிக்க போகிறாருன்னா அரசியல் இவ்வளோ தூரம் எதிர்த்து நிற்க மாட்டார்ல. இப்போ பார்ப்பார், ஒருவேளை நம்ம சிஎம் ஆயிடலாம். நான் சொன்ன சந்தானம் ஒரு படத்தில் டாக்டர்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கல, அதே மாதிரி வயசு பாருலையே, அதே மாதிரி இப்போ நம்ம சிஎம் பண்ணிட்டு அவருக்குள்ளேயே இது பண்ணிட்டு இருக்காரு. சிஎம் ஆகின அப்புறம் நாங்கள் ரவுடிசம் பண்ணோன்னு சொன்னோம் இல்லையா, ஆதவ அர்ஜுனா. ஏன்னா 6 மாதத்துக்குள்ள பாருங்க, நாங்கள் ரவுடிசம்னா என்ன நீ காட்டுறாங்கிறான். அவங்களே அப்போ நீ ரவுடிசம்னு இன்னொருத்தர் குற்றம் சாட்டிக்கிட்டு நாங்கள் ரவுடிசம் பண்ணோன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன? சரி, விஜய் நடிக்க போயிட்டாருன்னா ஆதவ அர்ஜுனோட நிலைமை? அவர் லாட்ரி இருக்குல்ல அவருக்கு, அதான் தமிழ்நாட்டில் தடை பண்ணிட்டாங்களே, வேற ஸ்டேட்டு போவார். அவருக்கு என்ன சார், அவர் என்ன பெரிய இதுவா சார்? நீங்கள் ஒழுக்க சீகாமணியும் ஒரு புத்தர் காந்தி வீட்டில் இருந்தால் பிறந்து வந்திருக்காரு. அவர் யார்? அவர் ஒரு ஆள்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆதவ அர்ஜுனா? ஆமாம். ஏன் ஒரு பெரிய குடும்பத்தில் பொண்ணு எடுத்திருக்கு. எப்படி பொண்ணு எடுத்தாரு? எப்படி எடுத்தாரு? நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியாது, பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாமே தெரியணும். எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க, மக்கள் தெரிஞ்சுக்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன். எத்தனை தடவை நான் சொல்லிட்டேன். எப்படி பொண்ணு எடுத்தாரு? எப்படி? ஆனா எப்படி? லாட்ரி மார்டின் அரெஸ்ட் ஆகி இருக்காரு சார். அந்த பொண்ணு மனமே பாதிக்கப்பட்டு அவளுக்கு ஒரு சென்னைக்கு வருது. அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வராங்க. அந்த இடத்துல இவர் ஏமாற்றி எடுத்து அந்த பெரிய இடம் 10-12 வயசை குறைச்சி சொல்லி அவர் திருமணம் பண்ணுறாரு. இதுதான் நடந்தது. அவருடைய ஒழுக்கத்துக்காகவும் அவருடைய உழைப்புக்காகவும் அந்த இடத்துல திருமணம் நடத்த. இது நான் சொல்லவில்லை, திரும்பவும் சொல்கிறேன். அவருடைய அந்த பெண்ணுடைய சகோதரன் சார்லஸ் மார்டின் சொல்கிறாரு, தங்கச்சி ஏமாற்றி இது பண்ணிட்டார் அப்படின்ட்டு.
எங்க வீட்டில் இருக்க பணத்தை அபகரிக்கிறதுக்காக திட்டம் போட்டு உள்ள வந்திருக்காருன்னு சொல்றாரு. எங்க குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உருவாக்கிட்டாருன்னு சொல்றாரு. எங்க அப்பாவுக்கும் எனக்கும் 2 ஆண்டுகள் பேச்சுவார்த்தை இல்லாமல் ஆக்கிட்டாருன்னு சொல்றாரு. எந்த தொழில் தொடங்கினாலும் அவன் தோல்வியை தான் தழுவான், அவர் அமாவாசைங்கிறாரு. இதை நான் ஆமா, இதை நான் சொல்லவில்லை, அவருடைய மனைவியுடைய சகோதரன் சார்லஸ் மார்டின் சொல்லுகிறார். அப்ப இப்படிப்பட்டவரை நம்ம எப்படி சொல்றது? விஜய் கூட இருந்து எதை பண்ணிடுவாரா? எனக்கு என்ன அந்த விஷயானந்தோட நிலைமை, விஜய் நடிக்க வந்துட்டா அதே மாதிரி தான் அவர் ஒரு ஆளு. அவர் அங்கே எதாவது பண்ணுவார் சார். அவருக்கு என்ன சார், மீன் வாங்கிட்டு வந்தவர் தானே. எஸ். சந்திரசேகர் நாங்கள்லாம் இருக்கும்போது மீன் வாங்கிட்டு வருவார் பாண்டிச்சேரியிலேருந்து. நல்ல மீன் வாங்கிட்டு வராருன்னு போஸ்டிங் கொடுத்தவர் சார். என்ன குவாலிட்டி, நல்ல மீன் வாங்கிட்டு வந்தாரு அப்படிங்கிறதுக்காக போஸ்டிங் கொடுத்தது புதுசா இருக்கு சார். எல்லாமே புதுசாக தான் இருக்கு சார். சார் இதுக்கெல்லாம் ஒரு விடைகள் சீக்கிரத்தில் கிடைக்கும் சார். நீங்கள் பார்க்க தான் போறீங்க. அதுக்கு தான் நம்ம 2026 இப்போ தேர்தல் வரப்போகுது. தேர்தல் நாளைக்கு சரித்திரம் எழுதும் சார். ஒரு முக்கியமான கேள்வி சார். நான் தலை ஃபேன் சார். நான் அவர் தலைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னா கூட நான் சொல்லுவேன் சார். நீங்க விஜய்க்கு உயிரே கொடுக்குற அளவுக்கு வெறித்தனமான ஒரு ஃபேனா, விஜயோட ஃபேனா, விஜயோட மேனேஜரா கூட இருந்தீங்க. ஆனா சமீப காலமா ஜனநாயக நாடுகள் 5 மலேசியாவுக்கு வந்து அஜித் வரப்போறாரு. விஜயோட அரசியலுக்கு வந்து அஜித் ஆதரவு தெரிவிக்க போறாங்க. ஜனநாயக நாடுகள் 5ல ஷாலினி குத்துவிளக்கு ஏத்தி தொடங்கி வைக்க போறாங்க அப்படின்னு விஜயும் அஜித்தும் சமாதான மாதிரியெல்லாம் செய்திகள் பரப்பப்படுது. இது உண்மையா? இது என்ன உண்மையான? நீங்க ஒரு அஜித் ரசிகனா நான் தெரிஞ்சுக்க ஆசை. உண்மையான கொஸ்டின் போட்டீங்கல்ல, இது உண்மையா? இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல, வரல அவரு. அஜித் வரல, ஷாலினியும் வரல. அப்ப பொய் தானே? பொய் தானேங்கிறது இப்ப பொய்ன்னு தானே சார் சொல்லணும். நீங்க பொய் சொல்றீங்க, ரசிகர்களை ஏமாத்துறீங்க, மக்களை ஏமாத்துறீங்க. ஆனா விஜய் பொய் சொல்லல. மாதிரி யார் சொல்றது? அஜித் வரான்னு விஜய் சொல்லல, ஷாலினி வருவான்னு விஜய் சொல்லல. யாரை வச்சு சொன்னியா அந்த நியூஸ் அப்படி வரக்கூடாதுன்னு யார் சொல்லணும்? விஜய் தான் சொல்லணும். சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? அப்ப இந்த நியூஸை பரப்பி விட்டது யாரு? அவர் சார்பா பரப்பி விடுறது இல்ல சார். விஜய் சார்பா அவர் ஐடி. எனக்கு தெரியுது, உனக்கு தெரியுது, பப்ளிக்கு தெரியுது, அவருக்கு தெரியாதா? ஆனா பொதுமக்கள் உண்மை நம்பிட மாட்டாங்களா? மலேசியா தமிழர்கள் உண்மை நம்பிட மாட்டாங்க. நம்பி நிறைய பேர் வந்து அவங்க அங்க பேட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு? அஜித் வராருன்னு நம்பி நாங்க வந்தோம், இங்க வரல, ஏமாற்றப்பட்டோம், வஞ்சிக்கப்பட்டோம்னு சொல்றாங்க. ஆனால் இந்த அரசியல் பண்ணாதீங்க. நீங்க உங்களுக்கு என்ன நியாயமான உழைப்புல நீங்க போறீங்க. இத்தனை வருஷமா சமூக வலைதளங்களா இருக்கட்டும், சினிமா தியேட்டர்லயா இருக்கட்டும், விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், விஜயா அஜிதா அப்படின்னு தானே சமூக வலைதளங்கள சண்டை இருந்துச்சு. ஆமா. இப்ப எப்படி திடீர்னு 2 பேரும் நட்பானாங்க? அது எனக்கு புரியல. நட்பா ஆகல, ஒன்னும் ஆகல சார். இல்ல ஏதோ மாநாட்டுல அஜித்தோட கட் அவுட்ல, விஜய் மாநாட்டுல, தாவேகா மாநாட்டுல அஜித்துக்கு ஒரு 60 அடி உயரத்துல 30 அடி உயரத்துல கட் அவுட் வச்சிருக்காங்க சார். இவங்க வச்சு அந்த ரசிகர்களை நமக்கு ஓட்டு போட்டா நல்லது தானே. இது ஓட்டு அரசியல் தான். ஓட்டு அரசியல் தான். அவங்களோட ஆதரவு நமக்கு இருக்குன்னு சொல்லி நேத்து வரைக்கும் அஜித் ரசிகர்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? நேத்து வரைக்கும் எஸ்கே ரசிகர்கள் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்களே, சூர்யா ரசிகர்கள் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்களே, ரஜினி ரசிகர்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்களே. அப்ப அந்த ரசிகர்களுடைய ஓட்டெல்லாம் அதான் சார். இவருக்கு என்னன்னா சார், இவருக்கு தேவைன்னா எது வேணாலும் பண்ணிவிடுவாங்க சார். நான் சொல்றாங்க இல்லையா, 40 லட்சம் ஒரு டிக்கெட் போட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. எவ்வளவு பெரிய 40 லட்சத்துக்கு எங்க முதல்ல பிளைட் இருக்குது. எல்லாரும் எப்பவுமே போட்டாச்சான். யார் போட்டான்னு ஒரு லிஸ்ட்டை கேட்டால் பப்பரப்பப்ப எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாங்கிறாங்க. 40 லட்சம் ஒரு பிளைட் டிக்கெட் போடுற அளவுக்கு யாரு? அவங்களுக்கு அங்கே வேலை இல்லையா, குடும்பம் இல்லையா? அப்ப தமிழ்நாட்டில் வந்து 40 லட்சம் பேர் வெளிநாட்டில் இருக்காங்களா? அதான் சொல்றேன், 40 லட்சம் ஒரு டிக்கெட்டே போட்டாங்களாம். அது அழகா ஒரு பொம்பளை அழகா 40 லட்சம் பேர் டிக்கெட் போட்டு விட்டார்கள். விஜய்க்காக உழைக்க தயாராக இருக்கிறார்கள். தேர்தலில் அவங்க கணங்காண பாணர்கள். தமிழர்கள் என்ன முக்கியம், வெளிநாட்டிலிருந்தே இத்தனை பேர் வருகிறார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். நியூஸ் இப்படி வருது. இங்கதான் எஸ்ஐஆர்ல பாதி ஓட்ட பிடிக்க விட்டாங்க. அதனால இந்த மாதிரி பொய் தகவல்கள் பரப்புறது, பொய்யா ஒரு மாயை கிரியேட் பண்றது, 1 லட்சம் விருப்ப மனு கொடுத்துட்டாங்கிறது இன்னைக்கு பாருங்க உண்மை தெரிஞ்சு போச்சு. வெறிச்சோடி கிடந்ததுன்னு நியூஸ்ல வருது, எல்லா நியூஸ்லையும் போடுறாங்க. அப்போ உண்மை ஒரு நாள் வெளியே வரும், பொய் ஒரு நாள் அது பல்ல காட்ட தான் செய்யும், பப்பர் பாணிட்டு வாயை பழக்க தான் செய்யும். நீங்க உங்க மாயை உருவாக்குறீங்க. இப்போ இன்னைக்கு செங்கோட்டையனே வேதனையில் இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். உண்மையா? உண்மைதான். ஏன் இல்ல செங்கோட்டையனுக்கு விஜய்க்கு என்ன பிரச்சனை? இல்ல அவர் நினைச்சு வந்தது ஒண்ணு, நடக்கிறதெல்லாம் ஒண்ணு. அவ்வளவுதான் விட்டுருவோம் சார். அவர் நினைச்சு வந்தது இங்க நடக்கல. என்ன நினைச்சு வந்தாரு? விஜய் கிட்ட என்ன நடக்கல? ஒரு பெரிய ஆளுமை அப்படி இப்படி நினைச்சிட்டு வந்திருப்பாங்க. உள்ள வந்த பிறகு அவர் சந்திக்க முடியாது, பார்க்க முடியாது, அது பண்ண ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். ஓ, விஜய் செங்கோட்டையனால பார்க்க முடியாதா? எப்படி பார்க்க முடியும்? ஏன்? அவர் ஒரு வினோத இது தானே சார். விஜய் வந்து அவ்வளவு சாதாரண ஆளா நீங்க பார்க்கலாங்கிறது. எவ்வளவு எங்க இருக்கிறார் சார், உச்சத்துல இருக்கிற எப்படி சார் பார்க்க முடியும்? விஜய் வீட்டுக்குள்ள வந்தா பார்க்க முடியும்ல, செங்கோட்டையனால விஜய் வீட்டுக்குள்ள வர முடியும். வெளியே கேள்விப்பட்டது வர செங்கோட்டையன் வந்து நம்ம நினைச்சு வந்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணுன்னு அவர் சொல்றதாக பல அவங்க கூட இருக்கவங்களே நண்பர்களே வெளியெல்லாம் சொல்றதா எங்களுக்கெல்லாம் தகவல்கள் வந்துட்டு இருக்கு. எது நல்லது நடக்கட்டும் சார். நன்றி. நிறைய விஷயங்கள் ஆத்மார்த்தமா ஷேர் பண்ணிருக்கீங்க. நிறைவா சார் ஒரே ஒரு கேள்வி. சொல்லுங்க. இவ்வளவு விஷயங்கள் விஜய் பத்தி பேசிருக்கீங்க.
விஜய் ஒருவேளை உங்களை மன்னிச்சு பரவாயில்ல செல்வகுமார், நீங்க என் கூட வந்து ஒர்க் பண்ணுங்க, நீங்க எனக்கு பழைய மாதிரி மேனேஜரா இருங்க அப்படின்னு ஒருவேளை விஜய் உங்களுக்கு ஒரு இனி அவர் மன்னித்தாலும் சரி, எது செய்தாலும் சரி நம்ம போக போகிறது கிடையாது சார். காரணம் வந்து எனக்கு இருக்கிறது போதும் சார். என்னை சார்ந்த ஒரு நண்பர்கள், என்னை சார்ந்த ஒரு உழைப்பாளிகள், என்னை சார்ந்த ஒரு கூட்டங்கள், நான் அதுக்கு தகுந்தார் நான் என் உழைப்பு உண்மையான உழைப்பாக இருக்கிறதுனால என் கூட பெரிய கூட்டம் உருவாகிடுச்சு. என்னால் இனி உழைக்க முடியும். யாருடைய ஆதரவு வயசாயிடுச்சு பிடி செல்வகுமார், வயசாகுதுனால எனக்கு அந்த தெம்பு இருக்குது சார், அந்த தெம்பு இருக்குது, திராணி இருக்குது, இதுவும் எல்லாமே இருக்குது சார். நான் நேர்மையாக உழைக்கக்கூடியவன். நான் வந்து அப்படிலாம் போய் கெஞ்சி அப்பவுமே நான் கடைசி வரை பார்க்கறதுக்காக அவங்க அப்பா மூலமாக பேசும்போதெல்லாம் ராஜேந்திரன் டிரைவர் அவர் கூட இருக்க மூலமாக நான் ட்ரை பண்ணோம். விஜய் கேட்டு சொல்லுங்க, நான் வந்து இன்னொரு ஏதாவது ஒரு இடத்துக்கு போறதுக்கு இதுவாக இருக்கும்போது நீங்கள் புசியானதை போய் பாருங்க அப்படின்னதும் எனக்கு அன்னைக்கே முடிஞ்சது கதை. அதுக்கு நான் ஒரு கப்பு விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு சாகலாமே. விஜய் எப்படி சொல்றீங்க? ஆமாம், புசியானதை பார்த்து நான் பாண்டிச்சேரிக்கு போய் ஒரு பாண்டிச்சேரிக்காரங்கிட்ட போய் காலில் விழுந்து நான் ஒரு புதவி வாங்கி அவன் பின்னால் அலைஞ்சு திரியிருக்கு, அதுக்கு நான் விஷத்தை குடிச்சு சாகலாமே. ஆனா விஜய் கூட இத்தனை நாள் ஒரு மேனேஜரா ஒருத்தர் இருந்துட்டு திடீர்னு திமுக போய் நீங்க சேர்ந்தீங்கன்னா இது அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு தானே பார்ப்பாங்க. எதுக்கு அரசியல் பழி வாங்க முடியும்? ஒரு சிஎம் வந்து இன்னைக்கு நாட்டுடைய ஆளுங்கட்சி சிஎம் வந்து என்ன கூப்பிட்டு வச்சு மரியாதை தந்து உங்கள் உழைப்பு எனக்கு தெரியும், உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம், உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம்னு சொல்லும்போது எனக்கு அதான் சார் முக்கியம். அப்ப நீங்க விஜய் எதிர்க்கிறது திமுகவுடைய அஜெண்டா அப்படின்னு அவங்க வெளியில பேசிக்கிறாங்களே, அது இல்லையா? உண்மை இல்லையா? விஜயை நான் எதிர்ப்பேன். ஏன்னா இப்போ நான் இருக்கிற கட்சியை நீங்கள் தவறாக பேசும்போது, என் தலைவரை நீங்கள் தப்பாக பேசும்போது, இப்பொழுது எனக்கு தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனால் நேற்று வரைக்கும் விஜய் தானே? ஆமாம் இருந்தார், இல்லைன்னு சொல்லலையே. இந்த நாஞ்சில் சம்பத்து இப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் கட்சி மாறும்போது நான் என் வாழ்க்கையில இப்போ தான் ஒரு கட்சிக்குள்ளே வந்திருக்கேன். முதல் கட்சியே இதுதான். முதல் கட்சிக்குள்ளே வந்தது இந்த முதல் திமுக தான். உங்களுக்கு நான் வந்து நீங்கள் ஒரு நடிகராக இருக்கும்போது வேலை பார்த்தேன், கட்சியில் சேர்ந்தது இதுதான் முதல் முறை. நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அங்கே போனார் இங்கே போனார், அது கிடையவே கிடையாது. நான் கட்சியில் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து கட்சியில் சேர்ந்தது திமுகவில் மட்டும்தான். என் தலைவரை யாராவது சொன்னால், குறை சொன்னால், என் கட்சி என்னுடைய கட்சியுடைய கொள்கை ரீதியாக நீங்கள் ஏதாவது தவறுகள் சொன்னால் நான் கண்டிப்பாக எதிர்த்து களம் கண்டு நான் அதற்கு எதிராக பேசுவேன். அதுக்கு எதிராக நான் களத்தில் இறங்கி என்ன வேணாலும் செய்வேன். ஆனால் பிடி செல்வகுமாரை விஜய்க்கு எதிராக திமுக திருப்பி விட்டுருச்சுன்னு சொல்கிறாங்களே, இது வந்து சார் இதெல்லாம் இப்படிலாம் திருப்பி விட்டுருச்சு, அவங்க பணம் கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் வந்து பொய் சார். பணத்துக்கோ இதுக்கோ எனக்கு வந்து ஒரு அதிகாரம் இன்னைக்கு தேவை. என்னுடைய மக்களுக்கு நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் எனக்கு அந்த மக்களுக்கு நிறைய நல்லது செய்ய வேண்டியிருக்கு. நான் தனி நபராக இருந்து நிறைய செய்ய முடியாது. ஆனால் நான் மக்களுக்கு இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என்றால் எனக்கு வந்து ஒரு அதிகாரம் கிடைத்தால் நிறைய நல்லது செய்ய முடியும். நல்ல திட்டங்கள் இருக்குது. எக்கனாமிக்ஸில் நான் ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டு. பொருளாதாரம் தெரியும், மக்களுடைய கஷ்டங்கள் தெரியும், நஷ்டங்கள் தெரியும், அவங்களோட பழகுக்கு தெரியும். அதனால் எனக்கு ஒரு அதிகாரம் வரணும்னு எனக்கு ஆசை இருக்கும்ல சார். மனுஷன் தானே சார். நீங்கள் மட்டும் உச்சத்துக்கு போகணும், உங்கள் கூட இருக்கும் இவனும் வரக்கூடாதுன்னா அதுக்கு பேர் என்ன? எனக்கு ஒரு ஆசைகள் இருக்கும்ல, நானும் மனுஷன் தானே, உழைக்கிறவன் தானே. அப்போ எனக்கு ஒரு அதிகாரம் தருவாங்கன்னு நம்பிக்கையில் அவங்க என்னை கூப்பிட்டு அரவணைச்சிருக்காங்க. அதுக்கு நான் விசுவாசமாக இருப்பேன். ஓகே, உங்களுடைய பயணம் வெற்றி அடைய எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி, ரொம்ப நன்றி சார். நன்றி.